நேற்றைய மீனா சீரியலில் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று மீனா ஒரு முடிவை எடுத்தாள். அந்த முடிவை தொடர்ந்து இன்றைக்கி என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முந்தைய நாள் முழுவதும் தூங்காமல் தவித்த மீனா காலையில் எழுந்ததும் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அருண் வழக்கம் போல் அலுவலகத்திற்கு தயாராகி கொண்டிருந்தார். ஆனால் மீனாவின் மனதில் மட்டும் நித்யா யார் என்ற கேள்வியே ஓடிக்கொண்டிருந்தது. காலை உணவு சாப்பிடும்போது அருணின் மொபைலுக்கு மீண்டும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதை பார்த்த அருண் உடனே ஃபோனை எடுத்து சிரித்து கொண்டே வெளியே சென்றார். இதை கவனித்த மீனாவின் சந்தேகம் இன்னும் அதிகமானது. யாருடன் பேசுகிறார், ஏன் என்னிடம் மறைக்கிறார் என்று அவள் மனதிற்குள் கேள்வி எழுப்பிக் கொண்டாள். சிறிது நேரம் கழித்து அருண் வேலைக்கு கிளம்பினார். ஆனால் அவர் கிளம்பிய பிறகும் மீனாவால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவள் நினைவு முழுவதும் அந்த நித்யாவை பற்றியே இருந்தது. மாலையில் அருண் வீட்டிற்கு வந்தபோது வழக்கம்போல் மீனாவிடம் பேசாமல் நேராக அறைக்கு சென்று போனில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தார். அப்போது மீனா தண்ணீர் எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றாள். அவளை பார்த்ததும் அருண் பதறியபடி போன் திரையை அணைத்து விட்டார். அந்த ஒரு நொடி மீனாவின் மனதை இன்னும் காயப்படுத்தியது. என்னங்க, யாருடன் பேசிக்கிட்டு இருந்தீங்க என்று சாதாரணமாக கேட்டாள். ஆபீஸ் வேலைதான் என்று அருண் உடனே பதில் சொன்னார். ஆனால் அந்த பதிலில் ஏதோ பொய் இருப்பது போல மீனாவுக்கு தோன்றியது. அந்த இரவு அருண் குளிக்கச் சென்றபோது அவரது ஃபோன் மீண்டும் ஒலித்தது. இந்த முறை நோட்டிஃபிகேஷனில் வந்த பெயரை மீனா தெளிவாக பார்த்தாள். அது நித்யா. அதன் அருகில் ஹார்ட் சிம்பல். அதை பார்த்த மீனாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. நித்யா பெயருக்கு அருகே இருந்த அந்த ஹார்ட் சின்னம் மீனாவின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதை நாளை பார்ப்போம்.